ஹை வணக்கம். சேனக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சேனக்கிழங்கு பொடி இப்படியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் போட்டு சின்ன குக்கரில் போட்டு அது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்து வேக வைங்க. ஒரே விசில் விட்டிங்கன்னா போதும். அரைப்பதமாக வேகினா போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா காய் குழம்பு நம்ம அரைச்சி ஊற்றி வேக வைக்கும்போது ரொம்ப குழையாயிடும். இது தேங்காய் திருவி வச்சுருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் 100 கிராமுக்கு மேலேயே போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு ஒரு 5-6 எட்டு பல், கொஞ்சம் இஞ்சி இதில் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கோங்க. இதில் சோம்பு, கசகசா, சீரகம் இதெல்லாம் சிறிதளவு எவ்வளோ ஒரு ஸ்பூன் கூட தேவையில்லை, அரை டீஸ்பூன் இருந்தால் போதும். போட்டு இது வெங்காயம்லாம் வதங்கினோன்னே இதை போட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்காயும் அதில் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். தேங்காய் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புளி தேவையான அளவு சிறு கோழி குண்டளவு புளி போதும். நிறைய வேணாம், ஜாஸ்தி வேணாம். புளி ஏற்கனவே ஆல்ரெடி தக்காளி போடுவோம் தாளிக்கும் போது, அதனால் புளி ஒரு சிறிதளவு இருந்தால் போதும். சிறு கோழி குண்டளவு இருந்தால் கூட போதும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பெருசாக ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நல்லா அதில் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி ஒரு தக்காளி இல்லைன்னா 2 தக்காளி போட்டுக்கோங்க. 2 தக்காளி போட்டிங்கன்னா புளி கொஞ்சம் சிறிதளவு கொஞ்சம் ஒரு கோழி குண்டளவு புளி இருந்தால் போதும். தக்காளி நான் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். சிறிதளவு உப்பு, தக்காளி வதங்கிறதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். தக்காளி சீக்கிரம் வதங்கினா கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். சிறிதளவு மஞ்சள், நல்லா வதங்கிருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுங்க. சேனக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து கொட்டிக்கோங்க. ஒரு பதமாக சும்மா ஒரு ஆவி விட்டால் போதும். அதாவது ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். அதே ஓரளவுக்கு வெந்திருக்கும். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா சும்மா 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும். மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன்,
எல்லாம் போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. சேனக்கிழங்கு நல்லா புளியோதரை பொடி அதுவும் தேவையான 1 ஸ்பூன் போட்டிங்கனாவே போதும். ஏன்னா ஆல்ரெடி இதுலேயே காரம் இருக்கும். தேவையான அளவு காரம் எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப ஜாஸ்தியும் வேணாம், ரொம்ப கம்மியும் வேணாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி வெந்திருக்கு சேனக்கிழங்கு. அது ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லை. இந்த மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டால் போதும். அதுக்குள்ளே இந்த மிக்சியில் இதை போட்டு வெங்காயமும் தேங்காயும் நல்லா அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சிட்டு ஆல்ரெடி இது கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா குழைய வெந்துடும். அவ்வளோதான். அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஓரளவு கொதித்து லைட்டாக சுண்டா போதும். பெரட்டின மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடைசியாக இறக்கும்போது தேவையான அளவு எல்லாம் கொதித்து சுண்டும்போது இறக்கும்போது லைட்டாக வெந்தயப்பொடி வறுத்து நுணுக்கி வச்சுருந்தேன் நான். அதை லைட்டாக தூவி விடுங்க. இந்த வாசனைக்கு நல்லாயிருக்கும். மல்லித்தழை இல்லை, மல்லித்தழை இருந்தால் பரவாயில்லையா இருக்கும். மல்லித்தழை இல்லை, மல்லித்தழை வேணால் தேவையான அளவு மேலே போட்டு தூவிக்கலாம். நீங்கள் போட்டுக்கோங்க. மல்லித்தழை இருந்தால் எடுத்து வச்சுருந்து போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். செஞ்சு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.